Okay, so welcome to Intraday Trading Tamil. இதற்கு மேலே நம்ம அனலைசஸ்லாம் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் தெரியல அப்படின்னா எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ரிலேஸ்ட் டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஒரு 8 days கிட்ட நம்மளுக்கு சைட் வேஸ்லேயே போயிருக்கு. கரெக்டாக அந்த கன்சல்டேஷனுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் நமக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் கீழே தான் வந்து இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், அதாவது 41836. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த லெவல் கிட்ட வந்தது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதுவே நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து வந்துட்டு உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இது ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நிஃப்டி ஓவராலாக. நமக்கு இந்த லைன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு அடுத்து வந்துட்டு இந்த லைன் தான் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ டவுன் சைடு நமக்கு எப்போ இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணி கீழே வருதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுவும் நமக்கு இந்த லெவல் வரைக்கும். ஸோ கைஸ் இது வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நமக்கு எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு எங்கேயாச்சும் நியூட்ரலாக இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்டிங் எதிர்பார்த்துட்டு அகைன் நம்ம இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அதுவே நமக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்தது அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம கீழே வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே நமக்கு இந்த லெவலில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு எக்ஸாக்டாக இந்த லெவல் கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவலுக்கு மேலே போய் ரீடெஸ்ட் எடுத்தோம்னா இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே டவுன் சைடு நமக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும், இந்த 200 EMA பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த லெவல் வர பிரேக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 பேரியர் இருக்கு டவுன் சைடில். நமக்கு ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அந்த இந்த 200 EMA பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டவுன் சைடில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நமக்கு ட்ரெண்ட் லைன்லும் as well as 200 EMA வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி இந்த இடத்துல விட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மேலே இது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைட் பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடு அதே மாதிரி தான் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை இந்த லெவலுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு அசனின் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்த்து நம்ம இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே நமக்கு மேலே இங்கே போச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடு நமக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவல் as well as இந்த 200 EMA பிரேக் பண்ணி கீழே வந்து போச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த லைன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் டார்கெட்டை நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.